பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த காலை வேளையிலே தெரிவிக்கிறேன். இன்றைய நாளுக்கான வேத வசனம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை நம்மை மன தெளிவுள்ளவனாக இருக்கும்படியாக அறிவுறுத்துகிறது. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். கர்த்தருடைய தெளிந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, தெளிந்த மனதை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இந்த உலக காரியங்கள், மாமிசத்தின் காரியங்கள், பிசாசின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மன தெளிவை உண்டாக்காமல் மன கிளேசத்தை ஏற்படுத்துகிறது. நாம் லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 43 48 வரைக்கும் நாம் வாசிப்போமானால், ஒரு தெளிந்த மனதுள்ள ஒரு ஸ்திரியானவள், அவள் ஒரு தெளிந்த மனது உடையவளாக இருந்தபடினால்தான் நான் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போய் நான் தொடப்போகிறேன். அவள் தன்னுடைய பணத்தை தன்னுடைய வியாதி நிமித்தம் அதிகமாக செலவு செய்தும் அவள் குணமடையாமல் போனாள். ஆனால் அவள் ஒரு தீர்மானத்துக்குள் வந்தாள். அவள் மனம் தெளிவு உள்ளதாக மாறியது. அந்த தெளிவு இயேசுவை தொடும்படியாக தேவ வல்லமையின் மேலே ஒரு தெளிவு அவளுக்கு இருந்தது. அந்த தெளிவு அவளை சுகப்படுத்தியது. இயேசுவை தொட்டாள். இயேசு கிறிஸ்துவை தொட்ட பொழுது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அந்த மன தெளிவு இந்த நாளில் நமக்கு தேவை என்று நாம் பார்ப்போம். அதே போல யோவானுடைய புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே ஒரு ஸ்திரியானவள், மகதலேனா மரியாள் என்று சொல்லக்கூடிய இயேசுவோடு இருந்த ஸ்திரியானவள், இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அவரை காணும்படியாக அவள் அந்த காலை நேரத்தில் கண்ணீரோடு அழுது கொண்டு தேவனை வைத்த இடத்தில், இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணின இடத்தில் வந்து பார்த்தாள். அங்கே இயேசுவை காணவில்லை என்று சொல்லி அவள் அழுது கொண்டிருந்தாள். அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி இயேசுவின் இடத்தில் போய் அவள் கண்ணீரோடு, என் ஆண்டவரை வைத்த இடம் உமக்கு தெரியுமா என்று கேட்டாள். அவள் அழுதபடினால் அவள் கண்களிலே கண்ணீர், உலக பிரகாரமான கண்ணீர், மன தெளிவு இல்லாத சூழ்நிலை, ஆண்டவருடைய வார்த்தைகள் மறந்து போயிற்று. அவளுக்குள் தேவனுடைய வார்த்தைகள் பற்றியான விசுவாசம் இல்லாத இருந்தபடினால் அவள் அழுதபோது இயேசுவை காணும் பொழுது அங்கே அவரை தோட்டக்காரர் போல அவள் எண்ணினாள். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகள் அனுப்பின போது அவள் தெளிவு பெற்றாள். மரியாளே என்று அழைத்த போது அவர் ரபி ரபினி என்று சொல்லி இயேசுவை கண்டாள். இன்றைக்கு உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் தவிப்போமானால், மன தெளிவு இல்லாதவர்களாக நாம் இருப்போமானால், ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை தெளிவுபடுத்த நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அந்த தேவ கிருபையின் மேலே நமக்கு ஒரு தெளிவு வர வேண்டும். தேவ வல்லமையின் மேலே ஒரு தெளிவு நமக்கு வர வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் மேலே ஒரு தெளிவு வர வேண்டும். அவர் தேவ பலத்தின் மேலே நமக்கு ஒரு தெளிவு உள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். அதை கொடுக்கவே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பூமியில் இறங்கி வந்தார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மன தெளிவு உண்டு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் கேட்போமானால், படிப்போமானால், நீங்கள் உங்கள் மனதின் அறை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேலே பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த நாளிலே கூட அப்படிப்பட்ட தேவ கிருபையை நாம் பூரணமாக நம்பி நாம் தேவனிடத்தில் மன தெளிவுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். அன்பு பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே,
இந்த நாளிலே கூடப்பா நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாக இருக்கின்ற சொன்னபடி ஆண்டவரே உம்மை குறித்ததான ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம், வார்த்தையின் வல்லமை, ஆண்டவரே கிருபையின் மேலே நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து, மன தெளிவு உள்ளவர்களாக இருந்து உம்மை அண்டிக்குள்ள கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை அனுப்பி அன்பத்தின் தேவனானவன் எங்கள் கண்களை குருடாக்காதபடிக்கு நீரோ எங்கள் மன கண்களை திறந்தருளி தெளிவுள்ளவனாக இருந்து இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கும் நாள் வரைக்கும் எங்களை தெளிவுள்ள மனுஷர்களாய், தைரியமுள்ள மனுஷர்களாய் மாற்றி வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ரத்தத்துக்குள்ளே மறைத்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.